பீகுரு செயலர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சரவணபிரசாத் பாலசுப்ரமணியம் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். இங்க அரசியலும் பரபரப்பா, அதுவும் நேற்று வந்து பாராளுமன்ற செஷன் ஓப்பனிங் வேற, பதவியேற்புல இருந்து நாங்க பரபரப்பா இருக்கோம். அந்த பதவியேற்பு கிண்டல் நக்கல் அதுல நிறைய நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா திமுகவோட எம்பிகள்லாம் வந்து வாழ்க உதயநிதி அப்படின்னு போயிட்டு இருக்கப்ப, இன்னைக்கு காலையில திடீர்னு ஒரு நியூஸ், இடி வந்து தமிழக டிஜிபி அவர்களுக்கு வந்து ஆதாரபூர்வமா மணல்ல நடந்த கொள்ளையை பத்தி லெட்டர் அனுப்பியிருக்கதா பார்த்தோம். அந்த லெட்டர்ல இடி என்னென்ன சொல்லியிருக்கு, எவ்வளவு தூரம், எந்த அளவுக்கு, எத்தனை கோடி அளவுக்கு இங்க கொள்ளைகள் நடைபெற்றிருக்கு? சரி, அதாவது அவங்க வந்து 2 விதமான மேப்பிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து நம்மளுடைய அந்த ஐஐடி யூஸ் பண்ற ஒரு ட்ரோன் ஃபெசிலிட்டி இருக்கு. அது எப்படின்னா, அது இந்த லெங்த் அண்ட் பிரெட்த் எல்லாம் வச்சு இப்ப நெறைய இடத்துல வந்து நிலங்களை, அதாவது ஒரு தரிசு நிலமா இருக்கு, விவசாய நிலமா இருக்கு. இத பார்க்கறதுக்குன்னே சொல்லி ஐஐடில வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி, அதுக்கு ஒரு ட்ரோன் ஒண்ணு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல அ எங்கெங்கெல்லாம் இந்த மாரி மணல் எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த பிக்சர்ஸ், முன்னாடி இருக்கும்போது எவ்வளோ மணல் இருக்கு, இப்ப பார்க்கும்போது நம்மட்ட எவ்வளோ மணல் இருக்கு அப்படின்றத வந்து நம்ப இறங்கி போயி மெஷர்மென்ட் பண்ணி கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இது நேரடியாவே வந்து போயிட்டு மெஷர் பண்ணிரும். கிளீனா மெஷர் பண்ணி இது காமிச்சு விட்டுரும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க அனுப்பிச்ச இது வரைக்கும் கணக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 23.6 லேக் யூனிட்ஸ், அதாவது 23.6 லட்சம் யூனிட்டுகளுடைய மணல் வந்து அரசாங்கத்துடைய அரசாங்கத்துடைய மணல் இது வழியா போகல அது. அதாவது மணல் வந்து அரசாங்கமும் வித்துட்டு இருந்தாங்க. எப்ப மணல் கொள்ளை போகுதுன்னு சொன்ன உடனே அரசாங்கம் உள்ள வந்து அவங்களுக்கு ஒரு கியூஆர் கோட குடுத்து, உள்ள போற லாரிகள கணக்கு வச்சு, அதுக்கான பணத்த வந்து வசூல் பண்ணி, அது அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம். இது வந்து இவங்க கண்டுபிடிச்சு குடுத்தது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இடி வந்து குடுத்திருக்கிற டேட்டா என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 23.6 லேக் அ அ இது யூனிட்ஸ் ஆஃப் சாண்ட் வந்து அரசாங்கத்துடைய கண் பார்வையில் இருந்தே காணாம போயிருக்கு. அது யார் பண்ணாங்க? யாரெல்லாம் இன்வால்வ்டு? அப்படின்ற லிஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு போயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஐடி நான் சொன்னேன் இல்லையா? ஐஐடி கான்பூர் வந்து அவங்க வந்து இல்ல ஒரு இல்ல, சாஃப்ட்வேர் டிசைன் கள்ளச்சாராய பண்ணாங்க. விபத்து எப்படி அரசாங்கத்துக்கு தெரியாம இருந்ததோ, அதே மாதிரி இந்த மணல் கொள்ளையும் அரசாங்கத்துக்கு தெரியலையா? இல்ல நீங்க முதல்ல சிபிஐ முத்தரசன் மாரி பேசுறத நிறுத்துங்க. சிபிஐ முத்தரசன் தான் சொன்னாரு, முதல்வருக்கு தெரியாமலே சாராயம் காய்ச்சி விட்டார்கள்ன்னு. இது வந்து எவ்வளவு கேட்கறதுக்கே எவ்வளவு கேவலமா இருக்கு. அந்த மாரி இருக்குது. அரசாங்கத்துக்கு தெரியாம இல்ல. இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாம நடந்திருக்க சான்ஸ் இல்ல. கண்டிப்பா இவ்ளோ மணல் போக சான்ஸே கிடையாது. ஒண்ணு அரசாங்க அதிகாரிகளுடைய உடந்தை இருந்திருக்கணும். இல்ல அதிகார வர்க்கத்துல யார் இருக்காங்களோ, அரசியல்வாதிகளோட உடந்தை இருந்திருக்கணும். நீங்க இன்னொரு விஷயத்த மறந்துடுறீங்க. நீங்க இதுக்கு இந்த இடி வந்து இந்த லெட்டர் குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேக்ல போய் பார்த்தோம்னா, 5 மாவட்ட கலெக்டர்களுக்கு சம்மன் குடுத்து இடி டெல்லிக்கு வர சொல்லுச்சா இல்லையா? அதை எல்லாரும் மறந்துட்டோம்ல. நமக்கு இந்தியர்களுக்கான ஒரு பெரிய சாபமே இந்த மறதி தானே. 5 இவங்க அவங்கள வந்து 5 மாவட்ட கலெக்டர்கள இடி சம்மன் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணாங்க? சுப்ரீம் கோர்ட்க்கு ஓடி தடை உத்தரவு வாங்க பார்த்தாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கிளியரா சொல்லிட்டாங்க. தடையெல்லாம் குடுக்க முடியாது. ஆனா அதே சமயம் உங்கள ஹராஸ் பண்றதுக்கு அவங்களுக்கும் இது கிடையாது. அதனால நீங்க வந்து நேரடியா வந்து ஆனா நீங்க ஆஜராகணும்னாங்க. அந்த 5 கலெக்டரும் ஆஜரானாங்க. அவங்க குடுத்த டேட்டா, அவங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் இது எல்லாத்தையும் ஃபார்முலேட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த ஐஐடி கான்பூர், அதுக்கப்புறம் வந்து இந்த இதுல வந்து இன்னொரு ஒரு டெக்னிக்கல் பார்ட்ட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த மணல் அள்ளுற ஜேசிபிலாம் இருக்கு இல்லையா? அதுங்க எல்லாமே வந்து ஒரு ஜியோ டேக் போட்டிருக்காங்க அதுக்கு. சோ ஒரு ஜேசிபி இங்க நிக்குது, இங்கிருந்து அங்க போகுது, அங்கிருந்து இங்க வருதுன்றத ஜியோ டேக் மூலியமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த ஜியோ டேக் உடைய சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணி, அந்த ஒரு குறிப்பிட்ட ஜேசிபி ஒரு 200 ஜேசிபிக்கள் அங்க அந்த மணல் காணாம போன இடத்துல வேலை செஞ்ச ஜேசிபிகளுடைய ஜியோ டேக் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி தான், அவங்க இவ்ளோ மணல் காணாம போயிருக்குன்றத கண்டுபிடிச்சு, அதற்கான டேட்டாவ தான் இப்ப வந்து அவங்க வந்து இவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சோ டிஜிபி அந்த ரிப்போர்ட்க்கு அவரும் வாங்கிட்டாரு. அது வாங்கி தான் ஆகணும். ஏன்னா இடில இருந்து வந்தது வந்து திருப்பி எல்லாம் அனுப்ப முடியாது. அவரும் வாங்கிட்டாரு. சோ டேட்டா இதுதான். இவ்வளவு மணல் காணாம போயிருக்கு. அதை எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு இதுதான். இதற்கான இன்புட் வந்து அந்த 5 கலெக்டர்களும் குடுத்திருப்பாங்க. அந்த 5 கலெக்டர்களும் பேசும்போது என்னென்ன பண்ணீங்க? எப்படியெல்லாம் என்னென்ன பண்ணீங்க? முதல்ல தடுத்தீங்களா? தடுக்க முயற்சி பண்ணீங்களா? அந்த மாரி நெறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களும் இன்வால்வ்டா இல்லையான்றதெல்லாம் இனிமே வர்ற விசாரணையில தான் தெரிய வரும். இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, ஏன் இதுல வந்து இடி வந்திருக்கு? இடின்னா நம்ம பார்த்திருப்போம், ஏதாவது வந்து வெளிநாட்டுல இந்த பண டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுல வந்திருக்கலாம். பட் இதுல இடி வந்திருக்குது ஏன்? ஏன்னா ஐடி தானே வரணும் இதுல. ஆமா. ஐ திங்க் சோ. அதான் 2019ல மோடி அரசாங்கம் வந்தப்பயே
இடி, சிபிஐக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் பவர்ஸ் குடுக்கறதுக்கான ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்தாங்க. இன்ஃபாக்ட் அது என்னன்னே தெரியாம பல பேர் அத ஆதரிச்சும், பல பேர் அத எதிர்த்தும் இன்ஃபாக்ட் எதிர்த்து யாரும் ஓட்டு போடல. எல்லாம் அதாவது வாக் ஓவர் குடுத்துட்டாங்க. நம்ம மாநில கட்சிகள், ஒரு சில கட்சிகள்லாம் அத ஆதரிச்சாங்க. ஒரு சில கட்சிகள் ஆதரிக்கல. 100 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னாலே, இடி ஆட்டோமேட்டிக்கா உள்ளே வரும். அதற்கான பவர்ஸ் இடிக்கு குடுக்கப்பட்டிருக்கிறது. இத காரணம் வச்சு தான் அதிமுக அரசாங்கம் நடக்கும்போது, இங்க வந்து அவ்வளவு ஊழல், எனக்கு இதுல ஊழல், அதுல ஊழல், அவர் பண்ணிட்டாரு, இவர் பண்ணிட்டாருன்னு கத்திக்கிட்டு இருந்த திமுக, இன்னைக்கு ஒரு வழக்கு கூட டிவிஎஸ்சி மூலியமா போடவில்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பங்காளிங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிட்டாங்கன்னா, நீ டிவிஎஸ்சில கேஸ் போட்டனா, அது 100 கோடிக்கு மேல இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இடி உள்ள வந்து தூக்கிரும். சோ, இடிக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. எனிதிங் அபவ் 100 குரோர்ஸ் தே கேன் ஆட்டோமேட்டிக்கலி சுயோ மோட்டோ உள்ள வரலாம். சிபிஐக்கும் அது மாதிரி ஸ்பெஷல் பவர் குடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இடி வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. மணல் கொள்ளையுடைய வேல்யூ ஜாஸ்தியான உடனே ஆட்டோமேட்டிக்கா இடி வந்து இடிக்கு பவர்ஸ் இருக்கு உள்ள வந்து அந்த கேஸ் எடுத்துக்கிறதுக்கு. ஐடி வரவே வராது. இன்கம் டாக்ஸ் கிடையாது. திஸ் இஸ் நத்திங் டு டூ வித் இன்கம் டாக்ஸ். இது வந்து என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ஏன் ஆக்சுவலா சிபிஐ தான் வரணும். பட் சிபிஐக்கு முன்னாடி இடி வரும். இப்ப எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல வந்து முதல்ல இடி உள்ள வந்து அந்த சாராய ஊழலை கண்டுபிடிச்சு உள்ள கூட்டு போன அப்புறம் இப்போ வந்து சிபிஐ கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா சிபிஐக்கு ஏற்கனவே வழக்கு போடுறதுக்கான உரிமம் கொடுத்துட்டாங்க. ஆனா அவரை அரெஸ்ட் பண்றதுக்கான நேரத்துல தான் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டு அவர் பிரச்சாரத்துல இருந்தாரு. அதனாலதான் அவர் உள்ள வந்தப்பறம் அரெஸ்ட் பண்ணலாம்னு சிபிஐ வெயிட் பண்ணாங்க. சோ இதுவும் ஒரு விதமான ஒரு டாக்டிக்ஸ் தான். பட் இடிக்கு வந்து பவர்ஸ் இருக்கு. இடிக்கு பவர் இருக்கிறதால 100 crores மேல போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இடி உள்ள வரும். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த இதுல இருந்து விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரையும் போனாங்க கலெக்டர்ஸ்லாம், தமிழ்நாடு கலெக்டர்ஸ்லாம். இன்னொன்னு இடி நம்ம பொதுவாகவே பார்த்திருப்போம், எதிர்க்கட்சிகள் இந்த புள்ளி வைத்த கூட்டணிகள் எல்லாமே எதிர்க்கிறது மோடி ஒண்ணு, அடுத்தது இடிய. அப்படி இருக்கிறப்ப செந்தில் பாலாஜி வழக்கிலேயே இடி வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு தகுந்த ஆதாரங்கள் தமிழக அரசு மூலியமா கிடைக்க பெறதில்லை அப்படின்னு. அப்படி இருக்கப்ப இந்த வழக்குல வந்து இவங்க ஆதாரம் என்னதான் தமிழக டிஜிபி அவங்களுக்கு கொடுத்தாலும் தமிழக அரசு மூலியமா ஒத்துழைப்பு கிடைக்குமா இடிக்கு? சரி, இது வந்து அவங்க ஒத்துழைப்பு குடுக்குறாங்க, குடுக்காது 2வது பட்சம். இப்ப காணாம போன மணலுக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்கணுமா இல்லையா? சரி, இப்ப நம்மகிட்ட இருக்கிற டேட்டா என்னன்னா, மணல் காணாம போயிருக்கு. அது வந்து இல்லீகல் மைனிங் பண்ணியிருக்காங்க அந்த மணல. எங்கெல்லாம் எடுக்கணுமோ, எவ்வளவு எடுக்கணுமோ அத விட அதிகமான பெர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க. சோ அது வந்து அரசாங்கத்துக்கு நஷ்டம். அப்படின்னா, அரசாங்கத்துக்கு நஷ்டம்னு இருக்கும்போது, யாரோ ஒரு தனிப்பட்ட ஆளோ, தனியாரோ, இல்ல ஒரு நிறுவனமோ, இல்ல ஒரு ஒரு அரசியல் கட்சியோ, இல்ல ஒரு அதிகாரியோ, யாரோ ஒருத்தர் அதுல இன்வால்வ்ட் இருக்காங்க. கண்டிப்பா யாரோ ஒருத்தர் பணம் அதுல வந்து சம்பாதிச்சிருக்காங்க. அப்படி வரும்போது, இது யாராவது ஒருத்தர் யாருமே இல்லாம என்ன மணல் தானா வந்து ஆவி ஆயிடுச்சா? இது வந்து 1967 அந்த மாரி காலகட்டம் இல்லல்ல. அ ம கரையான் வந்து சர்க்கரை மூட்டை சர்க்கரையும் காணாம போயிருச்சு. கரையான் வந்து சர்க்கரைய தின்றுட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாதுல்ல. சர்க்காரியா கமிஷன்ல ஒருத்தர் தப்பிச்ச மாரி, இது மாரி யாரும் தப்பிக்க முடியாதுல்ல. சயின்டிஃபிக் எவிடன்ஸ். மணல் இருக்கு. அந்த இடத்துல இருந்திருக்கு. இப்ப மணல் இல்ல. அத மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஜேசிபியோடைய ஜியோ டேட்டாவும் நம்ம வச்சிருக்கிறோம். அது தவிர நம்ம வந்து அ அ ஜியோ பொசிஷன்ஸ வச்சு எவ்வளவு மணல் எடுக்கப்பட்டிருக்குன்னு டேட்டா குடுத்துருக்கோம். அப்போ இந்த மணல தமிழ்நாட்டுல இருந்து தானே எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல இருந்து தான் 30 சைட்ட வந்து அவன் இது பண்ணி கோட் பண்ணி சொல்றாங்க. அந்த 30 சைட்ல இருந்து எடுக்கப்பட்ட மணலுக்கு யாரு பொறுப்பு? அப்போ அரசாங்கத்துல இதுக்குன்னு மணல் கடத்தலுக்குன்னு ஒரு துறை இருக்கு. அதுக்கு ஒரு போலீஸ் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு துறை இருக்கு. அதே மாரி போலீஸும் இருக்கிறாங்க. இத்தன பேர் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால யாருமே இதுல வந்து நான் டேட்டாவே குடுக்கல தப்பிக்க முடியாது. டேட்டா இருக்கு. இப்போ யாரு யார பலி குடுப்பாங்கன்னு தெரியும். இப்போ நேத்து வந்து அன்அஃபிஷியலா, அஃபிஷியலா தெரியல. பட் நேத்து வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. கேஜ்ரிவால் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. மனீஷ் சிசோடியா தான் எல்லாம் பண்ணாருன்னு கவுத்து விட்டாரு. ஏன்னா அவருடைய ஜாமீன் வரப்போகுது சுப்ரீம் கோர்ட்ல இப்போ. உடனே வந்து எனக்கு எதுவுமே சம்மந்தமே இல்ல. மனீஷ் சிசோடியா தான் மொத்தமும் பண்ணாருன்னு சொல்லி இன்னொரு ரவி நாயர்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவரு வந்து அந்த ரவி நாயர் டைரக்ட்டா ஆதிஷி கூட தான் வொர்க் பண்ணாங்கன்னு சொல்லி கவுத்து விட்டாரு. அந்த மாரி இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் யாரையோ ஒருத்தர் பலிகடா ஆக்கி விட தப்பிக்கலாம். ஆனா, இதற்கு பதில் சொல்லாமலோ, ஆதாரங்களை குடுக்காமலோ, அ ஒத்துழைப்பு குடுக்காமலோ எனக்கு தெரிஞ்சு யாருமே இருக்க முடியாது. இது வந்து வழக்கு ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. இது போக போகத்தான் யார் யார் எதுல எதுல சிக்க போறாங்கன்றது தெரியும். நீங்க அந்த யூனிட் சொன்னீங்க. 23,00,000 யூனிட் மணல்கள் வந்து இதுல இருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இதோட வேல்யூ ஏதாவது ஈடி குறிப்பிடப்பட்டிருக்கா? இது இத்தன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவங்க மொத்தமா சொல்றது வந்து 6,300 கோடிக்கு நஷ்டம் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. 6,300 கோடிக்கு அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த மணல் வந்து நீங்க அரசாங்கம் மூலியமா வித்திருந்தா கூட இந்த அளவுக்கு பணம் வந்திருக்கணும். ஸோ அது வந்து 6,300 கோடின்னு அவங்க கோட் பண்றாங்க. அந்த 6,300 கோடிக்கும் நமக்கு டேட்டா கிடைச்சு அத ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் அதே சமயம் வேல்யூவேஷன் எப்பவுமே வந்து இடிய பொறுத்தவரைக்கும்
ஒரு ஃபிக்ஸேட்டட் வேல்யூ போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இவ்ளோ லாஸ் ஆயிருக்கு கவர்மெண்ட்க்குன்னா 6,300 கோடிக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுல அவன் யார் யாருக்கு என்னென்ன போச்சு, எவ்வளவு அமௌண்ட் நம்ம சீஸ் பண்ண முடியும், எத்தனை கவர்மெண்ட் அதிகாரிகள் இதுல இன்வால்வ்டு, அவங்களுக்கா என்னென்ன இது போச்சு, அதெல்லாம் இனிமே தான் ஒண்ணொண்ணா வரும். பட் வேல்யூ அவங்க எஸ்டிமேட்டட் வேல்யூ 6,300 crores. இன்னொன்னு இதுல ஏதாவது பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கா இடி மூலியமா? ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டா இவங்க இவங்க மேல வந்து குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொல்லிட்டு இடி யாராவது பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கானா? இல்ல எனக்கு தெரிஞ்சு இடி வந்து அந்த மாரி பேர் குறிப்பிட்டு அனுப்ப மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அவங்க வந்து அ சாட்சிகள கலைக்கிறதுக்கோ, இல்ல தலைமறைவாகறதுக்கோ நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இடிய பொறுத்தவரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வந்து எஃப்ஐஆர் போடும்போது, அதாவது வந்து அ அ கோர்ட் மூலியமா இல்ல அவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது தான் அதுல தான் வந்து பேரெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. இதுல வந்து இவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஒரு சில அந்த இடத்துல ஆப்பரேஷன் பண்றாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இந்த 4 லொகேஷன் வந்து இந்த 23.6 லட்சம் யூனிட் காணாம போனதுன்னு சொல்றது வந்து 4 லொகேஷன்ல சொல்றாங்க. மொத்தமா ஒரு 30 சைட்ட வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு பார்த்ததுல 4 லொகேஷன்ல தான் கொள்ள போன பணத்த வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 4 லொகேஷன்ல அந்த மணல் காணாம போன போது இருந்த அதிகாரிகள் இவங்களை எல்லாம் குற்றவாளிகள்னு சொல்லனாலும், ஆனா குற்றத்துக்கு துணை போனவர்களாக அவங்க ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது நீங்களும் அந்த இடத்துல இருந்தீங்க. அதனால வந்து அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. பட் குற்றவாளிகளுடைய பேர டைரக்ட்டா இந்த ரிப்போர்ட்ல போட்டு அனுப்பிச்சாங்கன்னா, இது நெறைய லீக்கேஜஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஒண்ணு அ 2G வழக்குல சாதிக் பாட்ஷா மாரி ஆகலாம். இல்லன்னா இன்னும் அண்ணா நகர் ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் மாரி ஆகலாம். அந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால வந்து இவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுதான் நடந்தது. குற்றம் நடந்தது இது. குற்றம் நடந்த இடத்துல இவங்கலாம் வேலை பார்த்திருக்காங்க. இதுல இவங்க கொஞ்சம் அடிஷனல் டேட்டாவும் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப டிஜிபிக்கு வந்த இதுல வந்து இது வெறுமனே குற்றச்சாட்டா இருந்தா குற்றச்சாட்டு மாரி இப்படி தூக்கி போட்டிருந்தாங்கன்னா அது இருக்காது. பட் அடிஷனல் டேட்டா கேட்டிருப்பாங்க. ஒருவேளை அங்க வேலை செஞ்ச மத்த அதிகாரிகள், அ அங்க வந்து பணம் படைத்த ஒரு சில அதிகாரத்துல இல்லாமலே கூட ஒரு சில பேர்லாம் வந்து நெறைய பணம் படைத்தவர்கள் நெறைய பேர் அந்த வேலைகள செய்வாங்க. அவன் வந்து கட்சியிலயும் எந்த அதிகாரத்திலயும் இருக்க மாட்டான். அரசாங்கத்தில எந்த அதிகாரத்தில இருக்க மாட்டான். ஆனா, மிக மிக அதிகமான பவர் அவன்கிட்ட இருக்கும். அவன் நெனச்சா என்ன வேணா செய்யலாம். அந்த மாரி இருக்கும். அந்த மாரி ஆட்கள் ஒரு சில பேர அடையாளப்படுத்தி அவங்கள பத்தி டேட்டாஸ கேட்டிருப்பாங்க. ஏன்னா, இது முன்கூட்டியே இந்த தகவல் கசிந்தால், தேர் ஆர் சான்சஸ் அவங்க வந்து தப்பிச்சு ஓடிடலாம். இல்ல அவங்க டார்கெட் பண்ணப்பட்டு சாட்சிகள் கலைக்கப்படலாம். இது நீங்க சொல்ற மாதிரியே வந்து இந்த நம்பர்ஸ் வந்து பெருசா இருக்கு. லட்சக்கணக்குல 23,00,000 இதுல வந்து யூனிட் மணல்கள் காணா போயிருக்குன்னா, கண்டிப்பா ஒரு முக்கியமான அதிகாரிகள், இல்ல அரசியல்வாதிகளால தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஈடி இறங்கியிருக்கு. தமிழகத்துல ஒரே ஒரு தடவ ஈடி இறங்கினது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 41 முறையா ஜாமீன் வந்து ரத்து செய்யப்பட்டுட்டே இருக்கு. அப்படி இருக்கப்ப இந்த தடவை இந்த இதுல ஈடி இறங்கினது திமுகக்கு மீண்டும் ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்குமா? யாராவது முக்கிய புள்ளிகள் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அ அ கண்டிப்பா இருப்பாங்க. கண்டிப்பா வந்து இப்ப நெறைய பேர் சிக்கி தான் ஆகணும். ஏன்னா தி மேக்னிட்யூட் ஆஃப் தி லாஸ் இஸ் டூ பிக். ரொம்ப பெருசு இது. இந்த நஷ்டம்னு அவங்க சொல்ற அந்த 6,300 கோடி ரொம்ப பெருசு. அந்த 23.6 லட்சம் யூனிட் அதுவும் ரொம்ப பெருசு. ஸோ அப்படி இருக்கும்போது, அ வலையும் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். சிக்கிற திமிங்கலங்களும் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அதற்கு ஏத்தா மாதிரி உங்களுக்கே தெரியும் இவங்களுடைய மீடியா பவர் என்னன்னா, எப்படி எல்லாம் டைவர்ஷன் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒண்ணுமே தெரியாத ஒருத்தவங்களுக்கு தெரியும். மத்திய அரசாங்கத்துடைய உடான் திட்டம் மூலியமா நீங்க 150 கிலோமீட்டருக்கு இல்ல 150லிருந்து 200 கிலோமீட்டருக்கு நடுவுல தான் வந்து ஒரு ஏர்போர்ட்ட உருவாக்கணும். உதாரணத்துக்கு இங்க ஒரு ஏர்போர்ட் ஏ இருக்குன்னா, அங்கிருந்து 150, 200 கிலோமீட்டர் தள்ளி தான் நீங்க இன்னொரு ஏர்போர்ட்ட உருவாக்க முடியும். இன்னைக்கு எத வச்சு அதாவது மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ஏர்போர்ட் துறைய வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு ஸ்டாலின் வந்து என்ன அனவுன்ஸ் பண்றாரு? ஓசூர்ல ஏர்போர்ட் அப்படின்றாரு. எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு படிச்ச உடனே நாங்க உடனடியா போய் பார்த்தோம். ஓசூர்ல இருந்து பெங்களூர் ஏர்போர்ட் வெறும் 84 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது யார் பெர்மிஷன் குடுத்தாங்க? எப்படி நீங்க அது இது பண்ண முடியும்? ஓசூர்ல எப்படி நீங்க வந்து ஒரு பன்னாட்டு விமான நிலையத்த நீங்க ஓப்பன் பண்ண முடியும்? நல்ல வேளைக்கு திடீர்னு அடுத்து வந்து அண்ணாமலை இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அவரு கேட்டிருக்காரு. அந்த மாரி ஒரு இதுவே இல்லாம எப்படி நீங்க வந்து அறிக்கை விட்றீங்க? அந்த மாரி ஏகப்பட்ட டைவர்ஷன் நெறைய வரும். இந்த பக்கம் வந்து ஈடியோட அரெஸ்ட் வந்த உடனே, ஈடியோட இப்ப இப்ப சம்மன் வந்திருக்குது. இந்த சம்மன் வந்த விஷயமே உங்களுக்கு எப்படி தெரியும்? எத்தன நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு? எத்தன தமிழக செய்திகள்ல வந்திருக்கு? எத்தன தமிழக அ செய்திகள்ல தமிழக வரல. ஆங்கில பத்திரிகையில வரல. வந்தது மட்டும்தான். ஆங்கில பத்திரிகையில கூட 2, 3 இதுல வந்ததுல இப்ப அது காணோம். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போட்டிருந்தாங்க. இன்னைக்கு போய் அந்த பாத்தீங்கன்னா, பேஜ் நாட் ஃபவுண்ட். இப்ப இந்த நிமிஷம் போய் நீங்க தேடி பாருங்க. பேஜ் நாட் ஃபவுண்ட்ன்னு வருது. ஸோ நெறைய நடக்கும். உங்களுக்கே தெரியும். அ ஒரு சில விஷயங்கள வந்து இந்த பாலிமர் டிவில போட்டப்போ, அடுத்த ஒரு 1 மணி நேரத்துல அது திடீர்னு நீக்குனாங்க.
அது வந்து மிகைப்படுத்தப்பட்ட வீடியோலாம் இல்ல. டைரக்ட்டா போய் ஒரு களத்துல எடுக்கப்பட்ட வீடியோவே மிரட்டி எடுக்கப்படுறாங்க. அதனால வந்து இவங்களுக்கு இருக்கிற மீடியா பவர்ல அவங்களால வந்து அத டைவர்ட் பண்ண முடியும். எப்படி வேணா அத மாத்தி பேச முடியும். நெறைய வரும். இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் நெறைய வரும்னு தான் சொல்றேனே. இப்ப எப்படி நீங்க வந்து எல்லாரும் வந்து பாராளுமன்றத்துல அவர் உதயநிதி வாழ்கன்னு சொல்றத மட்டும் தான் நீங்க பேசுறீங்களே ஒழிய, அவர வந்து பெங்களூர் கோர்ட்ல வந்து ரூ. 1,00,000 ஃபைன் கட்ட வச்சு, வெளியில வந்து 20 நிமிஷம் உட்கார வச்சு, அப்புறம் உள்ள கூட்டு போயிட்டு ஜாமீன் குடுத்து அனுப்பிச்ச விஷயம் யாராவது எழுதினாங்களா? எந்த பத்திரிகையாவது அத பத்தி மூச்சாவது விட்டுச்சா? அதுதான் அவங்களுடைய பவர். அந்த மீடியா பவர் என்னைக்கு நம்ம உடைக்கிறோமோ, அன்னைக்கு மக்களுக்கு போய் செய்திகள் சேரும். அன்னைக்கு தான் மக்களுக்கு இத பத்தி தெரிய வரும். அதுவரைக்கும் அவங்க உருட்டுறது தான். என்ன வேணா உருட்டலாம். எப்படி வேணா உருட்டலாம். ஆனா, நம்மளும் அதோட அந்த நரேட்டிவ்க்கு பின்னாடி போய் அது நம்மளையும் டைவர்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு ராமர் கோயில்ல வந்து லீக்குன்னு சொல்லி ஒரு செய்திய பரப்பி விட்டாங்க. அந்த மாரி ஒண்ணு நடக்கவே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுங்க. சன் நியூஸ்ல 3 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்டின்னா, இப்ப நம்ம வந்து 6வது மாசத்துல இருக்கோம். இந்த 6 மாசத்துல ஐடி துறையில எவ்வளவோ ஒரு 29,000 பேரோ, 30,000 பேர், 40,000 ஏதோ பெரிய நம்பர். அந்த நம்பர் போட்டு இவங்க எல்லாரையும் வந்து வேலைய விட்டு நீக்கிட்டாங்க. அதாவது எப்படின்னா, அ சாக் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. ஏன்னா வேலை வாய்ப்புகள் கம்மியாகிட்டு இருக்குன்னு இப்படி ஒரு பொருளை கிளப்பி விட்டானுங்க. அதற்கு ஆதாரமா அவன் வந்து ஒரு லிங்க போட்டான். அந்த லிங்க போய் பார்த்தா, அது முழுக்க முழுக்க கனடால நடக்கிற விஷயம். நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம ஐடி துறைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்ல. ஆனா கனடால நடக்கிற விஷயத்த எடுத்துட்டு வந்து என்ன பண்ணியிருக்கானுங்க, இதுல போட்டு வச்சிருக்கானுங்க. எத்தன பேர் போய் பார்ப்பாங்க? எத்தன பேர் பார்ப்பாங்க? அப்படி பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் கிஸ்ஃப்ளோன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவரு சமீபத்தில 40 பேர வேலைய விட்டு அனுப்பிச்சாரு. அத பத்தி அவங்க எதுவுமே மூச்சே விடல. லே ஆஃப்ன்றது எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இவன பொறுத்தவரைக்கும், எதெல்லாம் நெகட்டிவ் மெசேஜ எடுத்துட்டு வர முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வெளிய போடுவான். அதுபோல இந்த இந்த மணல் கடத்தல் விஷயத்துல கூட, இந்த மணல் கடத்தல், ஈடி சம்மன் இது எல்லாமே பிரேக் பண்றதுக்கு அவன் நெறைய விஷயங்கள கொண்டு வருவான். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரெங்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம மக்கள் இத பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம தான் வந்து அதுக்கு எடுத்து குடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் மறந்துட்டீங்களே! என்னடா ஆச்சு? இப்போ வந்து ஈடி சம்மன் அனுப்பிச்சது. டிஜிபியும் வந்திருக்கு. அத நியூஸாவும் போட்டிருக்காங்க. தமிழக செய்தியில ஒரு சில தினத்தந்தி தந்தி இப்ப போட்டிருக்கான். அவன் எப்ப தூக்குவான்னு தெரியாது. ஆனா போட்டிருக்கான். அதெல்லாம் நம்ம ரெகுலரா அவங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். நம்மளுடைய வேலைய வந்து மக்களுக்கு இத ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். இதெல்லாம் நடந்துச்சு. இது என்ன ஆச்சு? அப்படின்றத ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். எத்தன பேர் இப்ப நம்ம சவுக்கு சங்கர பத்தி பேசுறோம்? எத்தன பேர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட பத்தி பேசுறோம்? அவன் தப்பே பண்ணியிருக்கட்டுங்க. அவன் வந்து எதா வேணா தப்பு பண்ணியிருக்கட்டும். கைது பண்ணியிருக்காங்க. அத கைது பண்ணப்ப அவர கைது பண்ணது நான் தவறுன்னு சொல்லல. ஆனா கைது பண்ண விதம். அதற்கு மேல அவன் கைது பண்ணி உள்ள போனப்புறம் போடப்பட்ட வழக்குகள். அத பத்தி நம்ம பேசணுமா இல்லையா? ஏன்னா இது நாளைக்கு நம்மளுக்கே நடக்கலாம் இல்லையா? நம்ம இன்னைக்கு நம்ம பேசணும் நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட நடக்கலாம். அதனால இதெல்லாம் வந்து மக்கள் மறந்துருவாங்க. மக்களுக்கும் வந்து ரொம்ப இந்த டைவர்ஷன் இது நெறைய வந்துட்டே இருக்கும். அது நம்ம தான் வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஈடி வழக்க நம்ம தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மாரி ஒரு வழக்கு ஒண்ணு நடந்துச்சு. இது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம போய் தேட வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் ஈடியோட வெப்சைட்லயே போய் நம்ம போய் இதோட சிச்சுவேஷன் என்ன? எத்தன பேருக்கு சம்மன் போயிருக்குன்னு நம்ம தேடி அத வந்து டேட்டாவா எடுத்து போட வேண்டி இருக்கும். பண்ணணும். கண்டிப்பா. நீங்க சொல்ற மாதிரியே இப்ப நம்ம இத ஞாபகப்படுத்தியிருக்கோம். நம்ம வீட்டுக்கு என்னைக்கு, எத்தன மணிக்கு, 4 மணிக்கு யாரு வராங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்த நமது உங்களெல்லாம் தளத்துக்கு வந்து உங்கள தூக்கறதுக்குலாம் 4 மணிக்கெல்லாம் வரமாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் வரமாட்டாங்க. கவலைப்படாதீங்க. நடுராத்திரி தான் வருவாங்க. நடுராத்திரி வருவாங்களா? இவ்வளவு நேரம் உங்க நேரத்த நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.